மயிலம் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனை வணங்கி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். இந்த கூட்டணி சார்பில் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் நன்கு அறிமுகமானவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். அவர் மட்டுமல்ல, அவருடைய தந்தை, அவருடைய தாத்தா இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கும் பல திட்டங்களை கொண்டு வந்து அடுத்த மாதம் தமிழகத்தின் அமைச்சராக வர இருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சி.வி. சண்முகம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி.வி. சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். இது அவசியமானது. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி, மக்கள் விரோத திமுக ஆட்சி, 420 திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, குழந்தைகளை கொலை செய்கின்ற திமுக ஆட்சி, ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு இந்த தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி.வி. சண்முகம் அவர்கள் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும். எதிரணியில் இருக்கின்ற வேட்பாளர் பாவம் டப்பாசோட வாங்க போறது, அது உறுதியாகிவிட்டது. இந்த பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைத்து நம் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுக்கும், இங்க பக்கத்தில் ஒருத்தர் நிக்கிறார் பாரு, நம்ம வேட்பாளர் பக்கத்தில் இன்னொருத்தர் நிக்கிறார் பாரு, செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் என்னுடைய அன்பு தம்பி கணேஷ்குமார் அவர்கள், அவருடைய வெற்றியும் உறுதியாகிவிட்டது. பெரியோர்களே, தாய்மார்களே, குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், பெண்கள் கிட்ட நான் சொல்றதெல்லாம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால், பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த திமுக ஆட்சியை அகற்றுங்கள். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். காரணம், பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு கிடையாது. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. 5 ஆண்டு காலம் நரக ஆட்சி தமிழ்நாட்டிலே. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர். பெரியோர்களே, தாய்மார்களே, கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது பிஞ்சு குழந்தை காணோம். அடுத்த நாள் கண்டுபிடிச்சாங்க, அந்த குழந்தை பிணமாக கண்டுபிடிச்சாங்க. காவல்துறை விசாரணையில் பார்த்தாங்க, அந்த குழந்தைய கிருஷ்ணகிரி திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி அந்த 2.5 வயது குழந்தையை கெடுத்து கொடூரமான முறையிலே கொலை செய்த செய்தியெல்லாம் கேட்டவுடன் எனக்கெல்லாம் அப்படியே கோபம், கொந்தளிப்பு. கடந்த மாதம் மதுராந்தகம் அருகிலே ஒரு 14 வயது குழந்தை, அந்த குழந்தையை கடத்தி போதையிலே 2 நபர்கள், மனித மிருகங்கள் அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்து அந்த காட்சியும் நான் பார்த்தோம். கடந்த மாதம் திருநெல்வேலியிலே 12 வயது குழந்தை
12வது படிக்கின்ற குழந்தை ஒரு நாளுக்கு காணோம். அடுத்த நாள் பிணமாக கண்டுபிடித்தார்கள். அந்த 12வது படிக்கின்ற அந்த பெண் கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்து கொலை செய்திருக்கின்றார்கள். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி அருகிலே 8 வயது ஒரு பிஞ்சு குழந்தை 3 மணி நேரம் காணோம். அவங்க அப்பா அம்மா கதறி தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. 3 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு புதர்ல இருந்து அந்த குழந்தை வெளியில வருது, ரத்த காயத்தோட அழுதுகிட்டு வருது. அந்த 8 வயது பிஞ்சு குழந்தைய ஒரு கொடூர கஞ்சா போதையில கெடுத்து நாசமாக்கி விட்டார். இதுதான் தமிழ்நாட்டின் அன்றாட நிலை.